நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா. இறை தேடல் கொண்ட அனைத்து ஆத்ம உள்ளங்களுக்கும் திருமூல திருமந்திரத்தின் பயன்களும் திருமூல சித்தரின் ஆசிகளும் ஈசனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. இந்த வீடியோல இருந்து திருமூல திருமந்திரத்தின் 2ஆம் தந்திரம் ஆரம்பமாகின்றது. நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு வந்திருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி. என்னுடைய இறை சேவையை தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த தொடர் ஆதரவிற்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. இந்த 2ஆம் தந்திரத்தில் வரும் பாடல்கள் இறைவன் நடத்திய திருவிளையாடல் புராண கதைகளில் இருந்து வரும் கதாபாத்திரங்கள் பற்றி கூறுவது போல இருந்தாலும் இந்த அனைத்து பாடல்களும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களின் தத்துவங்களுக்கான விளக்கங்களை கூறுகின்றது. தத்துவம் என்றால் உண்மை தன்மை என்று பொருள். 2ஆம் தந்திரத்தின் பாடல் அகத்தியம். அகம் பிளஸ் இயம், அகத்தியம். உள்ளே இருக்கும் ஒளி என்று பொருள். பாடல் 337. நடுவு நில்லாதிவ்வுலகம் சரிந்து கெடுநின்ற தெம்பெருமானென்ன ஈசன் நடுவுல அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னிரென்றானே. பொருள்: ஈசனின் திருமண கோலம் காண 30 தேவர்களும் கூடியதால் இவ்வுலகம் சமநிலை இல்லாது மேடும் பள்ளமுமாக சரிந்து போனது. இதை கண்டு தேவர்கள் அஞ்சி எம்பெருமானே என்று ஈசனை வேண்டினார். ஈசன் தன் நடுவில் தீயாக இருந்த அகத்தியனை, நீ தென்னாடு பொதிகை மலைக்கு போய் சரிந்து போன இவ்வுலகை சமமாக நிலைநிறுத்தி என்று ஆணையிட்டார். அதை கேட்டு அகத்தியரும் தென்னாடு சென்று பொதிகை மலையில் நிற்க தெற்கு நிலங்கள் சமம் ஆனது. இந்த பாடலின் உள்விளக்கம் என்னவென்றால், உடலும் உயிரும் சேர்ந்து பிறந்தபோது அது வளர வளர அதற்கு சிறிது சிறிதாக ஆசைகள், கோபம், காமம் என்று பல குணங்கள் சேர்ந்து உடலுக்கும் உயிருக்கும் சரிசம நிலை இல்லாமல் கெட்டு அழிய ஆரம்பிக்கின்றது. அப்போது உயிர் தனக்கு ஆபத்து என்று இறைவனை காப்பாற்றும்படி கூற, இறைவன் உடம்பில் உயிர் தங்குவதற்கு ஈசன் தன்னிடம் உள்ள அக்னியை உடம்பில் வைத்து அந்த அக்னி அழியாமல் இருக்க ஓம்காரம் எனும் நாதமாகிய ஒளியை வைத்து அந்த அக்னியை குண்டலினி கொண்டு வளர்த்து கொண்டே இருக்கின்றான். இந்த உடம்பு எப்பொழுதும் அழியாமல் இருக்க இந்த ஒளியால் குண்டலியில் உள்ள அக்னி விரைவாக வளர்த்து தலையில் உச்சிக்கு கொண்டு சென்றால் அழியாமல் வைத்திருக்கலாம் என்று அருளுகிறார் எம்பெருமானாகிய ஈசன். பாடல் 338. அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் அங்கி உதயஞ்செய் மேல் பாலவனோடும் அங்கி உதயஞ்செய் வடபால் தவமுனி எங்கும் வளங்கொள் இளங்கொளி தானே. பொருள்: உடலில் இருக்கும் ஒளியானது உடம்பில் தோன்றும் அக்னியை வளர்த்து அந்த அக்னியை குண்டலினி சக்தி மூலம் மேல் நோக்கி தலைக்கு கொண்டு சென்று வலது புறமாக நகன்று இடது பக்கம் தலை முழுவதும் பரவச் செய்தால் உடலோடு இருக்கும் உயிரிடம் அருள்தன்மை வளம் நிறைந்து ஒளியுடன் இருக்கும் என்கின்றார். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.